ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்றே நேரத்தில் உன் மனம் தேடும் ஒரு நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது. நீ யாரை பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, யாரோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றாயோ, யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ, அவரிடமிருந்து இன்னும் சற்றே நேரத்தில் உனக்கு அழைப்பு வர போகின்றது தங்கமே. அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கை போய் சேர்வதே இல்லை. நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்க போவதை பற்றி யோசி தங்கமே. முயற்சி என்பது ஒரு விதை மாதிரி. அதை நினைத்து விதைச்சுக்கிட்டே நாம் இருக்க வேண்டும். அதில் சில விதைகள் வளரும், சில விதைகள் மண்ணுக்கு உரமாகி விடும். இதுதான் உலக நியதி. நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சியுடன் இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம். அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி. பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே தங்கமே. அந்த இறைவன் மேல் பாரத்தை போடு. வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும். நீ அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத ஒரு விஷயம். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். நீ ஆசைப்பட்ட அந்த நபர் உன் அருமையை புரிந்து கொண்டு இனி நீதான் எல்லாம் என்று உன்னை தேடி வருவார் தங்கமே. அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாகத்தான் வாழப் போகின்றாய். அந்த வாழ்க்கையில் இன்பம் மட்டும் நிறைந்திருக்கும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். என் மேல் கொள்ளும் பக்தியை கொண்டு ஒருவன் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது. நான் கொடுக்கும் வாய்ப்புகளை தக்க சமயத்தில் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேற முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் வாழ்வின் உச்சத்தை அடைய முடியும். என்னுடைய பிள்ளையும் நீ அப்படியே இருக்க வேண்டும் தங்கமே. நான் கொடுக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மேலே உயர வேண்டும். இதுவே உன் அப்பா முருகனின் ஆசை. ஓம் முருகா.